இதில் ஏறினீங்கன்னா நீங்கள் உங்கள் உலகத்துக்கு போயிடலாம். இதை எடுத்துட்டு இந்த வண்டியில் போனீங்கன்னா இங்கே நடந்தது எதுவும் ஞாபகம் வராது. ஆனால் என்னால் இதை ஒன்று மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. எங்களை காப்பாத்துறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? உங்களை மாதிரி நிறைய பேர் இவங்ககிட்டேருந்து காப்பாற்றிருக்கேன். சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த வண்டியில் நான் அனுப்பியிருக்கேன். ரொம்ப யோசிக்காத, நேரம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்க. அவங்களை தப்பிக்க வைக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவங்களை தேடி பிடிச்சி என்னோட ஆல்பம்ல அடைப்பேன். உன் தேவைக்காக அவங்கள கைதிகளாக வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. உன்னை உள்ள தள்ளுறதுக்கான எல்லா எவிடன்ஸும் இப்போ என்கிட்ட இருக்கு. இங்கே பக்கத்தில் தான் இருக்கா? ரொம்ப நேரமாக உங்களை பற்றி தான் கேட்டுட்ருக்கா ஆரவ் சார். நீங்கள் ஹரி இங்கே அனுப்பிச்சி வைங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு ஸ்ருதி அவர் கூட அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? கிட்னாப்பர்ஸ் ஏன் ஹரியை கூப்பிட்றாங்கன்னு நமக்கு எவ்வளோ சீக்கிரம் தெரியுதோ நல்லது. ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்க தானே சார்? கம்ப்ளீட்டாக செக் பண்ணிச்சு சார். பட் கடத்தி வச்சிருக்கணும் ஹரிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை சார். டோன்ட் வரி சார், நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்களும் ஃபுல் எஃபர்ட் போட்டு தேடிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அவன் யாருங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சொல்லு. நான் அனுப்பியிருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறவனை எங்கேயாவது பார்த்துருக்கேன், நல்லா யோசிச்சு சொல்லு. ஐயோ சஞ்சு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஸ்ருதி எனக்கும் பொண்ணு தானே. இப்போ நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. என் வேலையை விட என் பொண்ணு தான் முக்கியம். இப்போ நான் உடனே கிளம்பி ஊருக்கு வரேன். எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையா? ஏன் என்னாச்சு? ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பொண்ணை கடத்திருக்கான். அதுவும் நீ வந்தாதான் விடுவேன்னு சொல்லியிருக்கான். உங்கள் டீமுக்கு தான் அந்த மிஷின் வந்திருக்கு, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். அவன் ஏன் என்ன டார்கெட் பண்ணான்னு தெரிஞ்சுதா? அவன் ஏன் உன்னை கூப்பிடுறான்னு தெரியல. ஆனால் உனக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனால் அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போலீஸ் அங்கே போயிருக்கு.
பட் போனவங்க யாரும் திரும்ப வரல. திரும்பி வரலனா என்ன அர்த்தம்? சுத்தமாக ஐடியா இல்லை. உள்ளே போனவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஈவன் போலீஸ் மட்டும் கிடையாது, அந்த ஃப்ளாட்ஸில் இருந்து சில பேரையும் காணும். இவ்வளோத்தையும் ஃப்ளாட்ஸில் இருந்துட்டு பயமே இல்லாமல் பண்ணுறான். இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணதில்லைல்ல? அவன் எந்த ஊர், அவனோட உண்மையான பேர் என்ன எதுவுமே தெரியல. அவன் வீடு எப்பவும் பூட்டி தான் கிடக்கும். அவன் எப்போ வரான் எப்போ போகிறான் எதுவுமே தெரியல. இன்னைக்கு தான் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களாம் நேரில் பார்த்துருக்காங்க. ஃபோட்டோ சர்க்குலேட் பண்ணிவிடு தெரிஞ்சவங்க கிட்டலாம். எனக்கு தெரிஞ்சவன் கோஸ்ட் தான். இந்த கேஸ் சிம்பிளாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். பட் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சாரிடா, ஒரு ஃப்ரெண்டாக என்னால் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது. அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தாவது உனக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கேர்ஃபுல்லாக இரு. இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நிஜமாவே நான் சொன்னால தான் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு வாட்டி பார்க்க வேணாமா? குட். எனக்கு இனிமே அவ தேவைப்பட மாட்டான். நீங்க கூட்டு போலாம். நான் பார்த்துட்டேன். ஹலோ, ஏதாச்சும் தெரிஞ்சுதா? நான் அதை சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தான் எனக்கு ஃபோன் வந்தது. சொல்லுங்கள். ஸ்ருதியை கண்டுபிடிச்சிட்டாங்க, கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுங்க. ஓகே, என் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார். ஹலோ. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். ஹரி 10 இயர்ஸ் இருக்கிறப்போ ஒரு ஃபியூ டேஸ் மிஸ்ஸிங்காக இருந்திருக்கான். அவன் எங்கே போனா என்ன பண்ணா எதுவுமே தெரியல. அவன் திரும்ப கிடைச்சதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஹரி காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸில் இருக்க ஆளும் இப்போ கிட்னாப்பிங் கேஸில் இருக்கிற ஆளும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சார், ஆனாலும் இவ்வளவு நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே என்னை ஷூட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா உடனே என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். பண்ணியிருக்கலாம் தான், ஆனால் நான் வந்தால் தான் பொண்ணாடுவேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸர்ஸ் ஏதோ பண்ணியிருக்கேன். உன்னை கொண்டுட்டா நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறது? ஒரு கார்ட்டூன் ஒன்று வரும். வேற உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் இந்த உலகத்துக்கு வந்து ஆளுங்களை கடத்திட்டு போவான். அப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை கடத்தினான். அந்த சின்ன பையன் இவன் தான் சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? பட் சார், ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? கடத்தினது அவனை மட்டும் இல்லை,
என்னையும் தான். ஆஸ்டின் நம்ம பண்ணுறது யாருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு அந்த உலகத்தில் மறைக்கப்பட்டிருந்த ஒரு சீக்ரெட் வெப்பனை கண்டுபிடிச்சான். அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன். அது இருந்தால் யாரோட மெமரியை வேணாலும் ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம். அவன் இப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டிடெக்டிவ் எல்லாரையும் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி திருப்பி அவங்க உலகத்துக்கு பத்திரமா அனுப்பணும்னு ஆஸ்டினுக்கே தெரியாமல் அவனோட ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் திருப்பி அனுப்புனான். ஆனால் எங்களை அனுப்புகிறப்ப மட்டும் அவனால் ஒரு ஸ்டோன் தான் எடுக்க முடிஞ்சது. 2வது ஸ்டோன் எடுக்கிறதுக்குள்ளே டிடெக்டிவ் வந்தது ஆஸ்டின் பார்த்துட்டோம். ஆனால் அங்கேருந்து தப்பிக்கிறப்ப தான் ஆஸ்டின்ட்ட இருந்த இன்னொரு சீக்ரெட் பவர் ஸ்டோனை பார்த்தான். அந்த சீக்ரெட் ஸ்டோன்லேருந்து வர பவரை வச்சு தான் கடத்துறது, அழிக்கிறது, அப்புறம் நம்ம உலகத்துக்கு வரதெல்லாம் அவனால் பண்ண முடிஞ்சது. ஆஸ்டினுக்கும் டிடெக்டிவ்க்கும் நடந்த சண்டையில் அந்த ஸ்டோன் உடஞ்சி நம்ம உலகத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு இருந்த போர்ட்டல் கார்டெலாம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அவங்க உலகத்துக்கு எப்படி சார் போகிறது? அவனோட உலகத்துக்கு அவனால் மட்டும்தான் போக முடியும். மற்றவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அப்போ நீ என்ன இப்போ உலகத்துக்கு கொண்டு போக போற? Suspect down. I repeat, suspect is down. சார், அந்த கேமரா மூலியமாக தான் அவங்க உலகத்துக்கு போக முடியும்னா நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம்ல சார்? அந்த கேமரா அடிச்சிட்டா அவன் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போன யாரையும் நம்மளால் திருப்பி கூப்பிட்டு வரவே முடியாது. அதனால் அந்த கேமராவும் வேணும், அந்த ஆல்பமும் வேணும். ஆல்பமா? புரியலையே சார். அவன்கிட்ட ஒரு ஆல்பம் இருக்குது. அந்த ஆல்பத்தில் அவன் எல்லாரையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கணுன்றது தான் அவனோட கோல். அப்படி கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, அவங்களோட ஐடென்டிட்டி. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு முகமே கிடையாது. அவன் வேர்ல்டுக்கு பிரிசனஸாக அனுப்பப்படுறவங்களோட ஃபோட்டோ அவனோட ஆல்பத்துலேயும், அவன் யாரோட ஐடென்டிட்டி அவனுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனோ அவங்களோட ஃபோட்டோ கேமராலையும் இருக்கும். எல்லாரையும் எப்படி சேஃபாக திருப்பி கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அந்த கேமரா, ஆல்பம் இது எல்லாத்தையும் சேஃபாக கொண்டு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும்.
அந்த ஃப்ளாட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் ஏதோ கேமராவை திருப்பி கொண்டு வர சொல்லி அந்த ஐஏஎஸ் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களாம். அதான் அவர் பண்ண கடைசி ஃபோன் கால். இல்லை எனக்கு இது தேவையில்லாதது தான். கேமரா நம்மகிட்ட குத்த ஆஃபீஸர் நமக்கு தோஸ்து. ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இதோட விடுறதா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஃப்ளாட்டில் இருந்தவங்களுக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்கும். கிளம்புங்க. நீ காப்பாற்றினவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நீ எல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்க மாட்டேன். என் சாவுனால எதுவும் பெருசாக மாறி இருக்க போகிறதில்ல. ஆனால் உன்னை பிடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான். நீ இல்லைனாலும் வேற எவனா ஒருத்தன் வரதான் போகிறான். ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்படுவேன் நீ நினைக்கிறியா?